அட்சய திருதியைக்கு தங்கம் வாங்க முடிஞ்சவங்க தங்கம் வாங்குங்க. ஆனா கடன் வாங்கி தங்கம் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. அன்றைய தினம் நாம ரொம்ப முக்கியமா வாங்க வேண்டிய 3 பொருட்கள் இருக்கு. வெற்றிலை, கல்வுப்பு, மஞ்சள் தூள். அட்சய திருதியை அன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. பரசுராமர் அன்றைக்குத்தான் அவதாரம் செய்தார். வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் அன்றைக்குத்தான் மகாபாரதத்தை எழுத தொடங்கினார். கங்கை பூமிக்கு வந்தது ஒரு அட்சய திருதியை நாளில்தான். இப்படி பல சிறப்புகளை கொண்ட நாள் அட்சய திருதியை. நீங்க உங்களுடைய புது முயற்சிகளை அன்றைய நாளில் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தானம் செய்வது மிக மிக முக்கியம். நீங்க ஒரு பானை அல்லது குடம் வாங்கி, எந்த குடமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடத்துல பானையில நீர் நிரப்பி தானம் செய்வது முக்கியம். இதற்கு தர்ம கடம்னு பேரு. கோவிலுக்கு கூட கொடுக்கலாம். இப்படி தானம் செய்கிற போது நிச்சயமாக அந்த பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வருஷம் அட்சய திருதியை ஏப்ரல் 19ஆம் தேதி மதியானம் 2 மணில இருந்து மறுநாள் ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில 11:15 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தில் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது, வீட்டில் பூஜை செய்வது மிக மிக அவசியம். அதுலயும் முக்கியமா திருதியை திதிக்கு உரிய திதி நித்யா தேவியான நித்திய கிளின்னாவை வழிபாடு செய்வது அவசியம். ஓம் நித்திய கிளின்னாயை வித்மகே நித்திய மதத்ரவாயை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாது. இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஓம் நித்திய கிளின்னாயை நமக என்றும் சொல்லி திதி நித்யா தேவியையும் அட்சய திருதியை நாளில் வழிபாடு செய்து